Hi, NCRT Grade 12 Chemical Kinetics chapter உடைய book back question answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.10. In a reaction between A and B, the initial rate of a reaction R0 was measured for different initial concentration of A and B as given below. ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. What is the order of the reaction with respect to A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் அதுக்கு ரேட்லாம் எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ ரேட்லாம் ஃபர்ஸ்ட் எழுதலாம். அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதை எப்படி எழுதலாம்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of A power X and concentration of B power Y. ஸோ இந்த X and Y தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம எழுத போகிறோம். இப்போ ரேட் இந்த இடத்துல என்ன கொடுத்தாங்கன்னா 5.07 into 10 to the power of minus 5 ஈக்குவல் டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க 0.2 கான்சன்ட்ரேஷன் இல்லையா? ஸோ பவர் எக்ஸு இங்கே என்ன இருக்குது நமக்கு 0.2 கான்சன்ட்ரேஷன் சாரி 0.3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பியோட என்ன கொடுத்துருக்காங்க 0.3 பவர் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 5.07 into 10 to the power of minus 5 that is equal to 0.2 பவர் எக்ஸு 0.1 பவர் ஒய் அப்படின்னு இருக்கு. அடுத்து பாருங்க இந்த டேபிளில் இருக்க தான் எழுதுறேன். நெக்ஸ்ட் இங்கே இப்போதைக்கு இந்த ரெண்டுமே முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த ரேட் என்ன கொடுத்துருக்காங்க 1.43 கொடுத்துருக்காங்க. 10 to the power of 4 இருக்குது. நான் என்ன பண்ணிக்கலாம் அதை 14.3 into 10 to the power of minus 5 எடுத்துக்கலாமா? ஏன்னா எல்லாமே minus 5 இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ கான்சன்ட்ரேஷன் இங்கே 0.4 பவர் எக்ஸு அண்ட் 0.05 பவர் ஒய் ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே நம்ம இது ஈக்குவேஷன் 1 இது 2 அண்ட் இது 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம்னா 2 டிவைடட் பை 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 1 டிவைடட் பை 2 எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 1 டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 டிவைடட் பை 2 எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் 5.07 into 10 to the power of minus 5 that is equal to 0.2 power x and 0.3 power y divided by again இதுதானது ஈக்குவேஷன் 2ல இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு இங்கே வரும் நமக்கு 0.2 பவர் எக்ஸ் டிவைடட் பை 0.1 இல்லையா 0.1 பவர் ஒய். இப்போ இது கேன்சல் ஆயிரும். அகைன் இங்கே கே அண்டு கே இருக்கும். கேவை நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும் நமக்கு கே இருக்கும். ஸோ அப்போ கேவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும் 1. ஸோ அப்போ 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0.3 டிவைடட் பை 0.1 த ஹோல் பவர் ஒய். ஸோ அப்போ எனிதிங் பவர் ஒய் தான் பவர். ஸோ இது பவரில் வர நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நம்பரை உள்ளே நம்ம கொண்டு வந்தோம்னா 1 வரணும். அப்போ என்ன வரும்? அப்போ என்ன போட்டுக்கலாம் நம்ம எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. இப்போ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே வந்து 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 ரைட்டா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு பி இந்த ரியாக்ஷன் என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணுது? 0 ஆர்டரை ஃபாலோ பண்ணுது ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே கொஸ்டின் தான். இப்போ ஏக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது 3 and 2 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 1.43 in 10 to the power of minus 4 divided by 5.07 in 10 to the power of minus 5 that is equal to k divided by இங்கேயும் k concentration of 0.4 இங்கே concentration of 0.2 அதே மாதிரி இங்கே concentration of 0.05 and divided by concentration of 0.1. ஸோ இதோடைய பவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸு அகைன் இது ஒய். இப்போ ஒய்யை பொறுத்த வரைக்கும் 0 தான். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும் நமக்கு 1 ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி கொடுவோம். 10 to the power of 5 10 to the power of 5 கேன்சல் பண்ணிட்டு 14.3 டிவைடட் பை 5.07 தட் இஸ் ஈக்குவல் டு கே கேன்சல் ஆயிரும். 0.4 டிவைடட் பை 0.2 பவர் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை டிவைட் பண்ணி தான் 2 வரும் ரைட்டா? ஸோ அப்போ இதை அடித்து கொடுத்தோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2.821 வருது. ஸோ 2.821 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும். இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம லாக் எடுக்கலாம். இப்போ லாக் ஆஃப் 2.821 தட் இஸ் ஈக்குவல் டு
log of 2 power x. ஸோ லாகில் பவரில் இருக்க முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல log of 2.821 that is equal to x into log 2, ரைட். அப்போ x that is equal to என்ன வரும் நமக்கு log 2.821 divided by log 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா அப்ராக்சிமேட்லி எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 வரும், 1.48 சம்திங் வரும். ஸோ தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.5 ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ ஒய் எக்ஸோட வேல்யூ 1. அப்போ ஒய்யோட வேல்யூ 0 அண்ட் எக்ஸோட வேல்யூ நமக்கு 1.5. சரியா? அப்போ ஆர்டர் இஸ் 0 ஆர்டர் வித் the reaction is 0 ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி அண்ட் 1.5 ஆர்டர் இல்லையா? 1.5 வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டால் என்ன கிடைக்கும்? டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 1.5 plus 0 that is equal to 1.5. ரைட்டா? ஸோ தான் இது டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ரைட்? தேங்க்யூ.